கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாடத்தில் உண்மையுள்ளவன் என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது 2 வசனத்தை நம்ம வேதாமத்தில் நம்ம படிக்க போகிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இந்த வசனத்தில் தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு தன்மையை பற்றி நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, தேவன் உண்மையுள்ளவர். தேவன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் உண்மையின் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய காரியத்தில் தேவன்கிட்ட பொய் இல்லை அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, பொய்யுரையாத தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனிடத்தில் ஒரு பொய்யும் இல்லை, அவர் உண்மையின் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்துக்கும் நம்ம கடந்து போகிறப்ப 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தேவன் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறது மாதிரி நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நாமும் உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு காணப்படுகின்ற நிலைமை என்ன? ஒருவேளை என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது என் சபையினுடைய காரியமாக இருக்கலாம், என்னுடைய சமுதாயத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி காணப்படுற நிலைமை என்ன அப்படிங்கிறத வேத வசனம் ஒன்று சொல்லுது பாருங்களேன். 12வது சங்கீதத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது, சங்கீதம் 12 வசனம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். பாருங்க, எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. உண்மையுள்ளவர்கள் குறைந்து போகிறார்கள், பக்தியுள்ளவன் அற்று போகிறான். இன்னைக்கு உலகத்தில் எது மிக குறைந்து கொண்டே வருது அப்படின்னா, உண்மை தன்மை மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. உண்மையுள்ளவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். இந்த உலகம் முழுவதும் பொய்களாலும் மாய்மாலத்தாலும் மாயைகளாலும் நிறைந்திருக்கின்ற வேளையில் உண்மையை பேசுகின்ற நபர்கள், உண்மையாய் நடந்து கொள்ளுகின்ற நபர்கள் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எனக்கு நானே முதல்ல உண்மையாக இருக்கிறேன்னா ஒன்று, 2வது என் குடும்பத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா, 3வது என் சபைக்கு உண்மையாக இருக்கிறேன்னா, என் சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்கிறேன்னா, எல்லாவற்றிற்கும் மேலே நான் தேவனுக்கு உண்மையுள்ள நபராக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. நம்ம எவ்வளவு தூரம் உண்மையற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார், நம் மீது எவ்வளவு இரக்கத்தை காட்டுகிறார், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். இருந்த போதிலும் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நம்ம தேவனுக்கு எப்படிப்பட்ட உண்மைத்தன்மையை நம்ம வெளிப்படுத்துகிறோம், எப்படிப்பட்ட உண்மையுள்ள நபர்களாக நம்ம காணப்படுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இது எல்லாவற்றையும் பார்க்குறப்ப, இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது, தேவன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, எல்லாற்றையும் அவர் உற்று நோக்கும் பொழுது, இந்த உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத அவர் பார்க்கும் பொழுது
ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறாரு பாருங்களேன். என்ன கேள்வி? லூக்கா 16ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது வசனம் 12 நான் வாசிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 12. வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? வசனம் 11 கூட வாசிக்கிறேன். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? என்ன ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு? அழிஞ்சு போகிற இந்த உலகத்தில், அழிந்து போகிற காரியத்தில், மற்றவர்களுடைய விஷயத்தில் நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னா, அழிந்து போகாத மெய்யான நித்தியமான வாழ்க்கைக்கு உண்டான காரியத்தில் ஆண்டவர் எப்படி நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை தர முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே கேள்வியை கேட்குறார். ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அரசாங்கம் நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சு வருது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் பொது கழிப்பிடம் இருக்குது. பல லட்சங்களை போட்டு அந்த கழிப்பிடத்தை கட்டுறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த கழிப்பிடம் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் நான் அந்த கழிப்பிடத்திற்கு ஒரு உண்மை உள்ளவனாக இல்லை. அப்போ பாருங்கள், இது யாரோ பணம் எவன் கேட்க போகிறான் அப்படிங்கிறதுல அதில் உண்மையில்லை. ஆனால் நம்ம வீட்டு காரியத்தில் எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கிறோம், சரிங்களா? ஒரு ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்றோம். பிஸ்கட் சாப்பிட்டு அந்த பாக்கெட் வச்சுருக்கோம். எப்படி பஸ்லேயே போட்டுருவோம் அல்லது ட்ரெயின்லேயே போட்டுருவோம், அங்கேயே அப்படியே போட்டுருவோம். இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வைங்களேன். ஒருவேளை ஒருவர் நம்மக்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கிறார் அப்படின்னா, அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளுன்ற வரைக்கும் அதை பாதுகாப்பதில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறோம். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆனால் அழிஞ்சு போகாத நித்தியத்தை பற்றின காரியங்களில் நம்ம எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இதுலேயே உண்மையாக இல்லை அப்படின்னா எப்படி பரலோகத்திற்கு அடுத்த காரியங்கள் உண்மையாக இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிங்கன்னா, பவுல் ஒரு காரியத்தை வலியுறுத்துறாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 2 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். தேவன் என்ன சொல்கிறாரு? உக்கிரானக்காரன், பொறுப்பு கொடுக்கப்பட்டவன், அந்த பொறுப்பில் உண்மையாக காணப்பட வேண்டியது அவசியம். தேவன் நம்மை உக்கிரானக்காரனாக பார்க்கிறார். நம்மக்கிட்ட பல பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாம் உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், சரிங்களா? இப்போ தேவன் உண்மையுள்ளவர், நாமும் உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? எந்த இடத்துலையும் யாருமே அதிகபட்சமாக உண்மையற்றவர்களாகவே காணப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். 3வது, தேவன் அழிஞ்சு போகிற காரியத்திலேயே உண்மை இல்லை அப்படின்னா அழியாத காரியத்தில் எப்படி உண்மையாக இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு, சரிங்களா? அப்படின்னு அதை நம்ம சிந்திப்போம். உண்மையாக இருப்பதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வேத பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.